உத்தரன் கதாபாத்திரம் தனக்கு கிடைக்கல அப்படிங்கிற கோவத்திலையும் பொறாமையிலையும் எம்ஜிஆருடைய நண்பன் பாலகிருஷ்ணன் சூழ்ச்சி பண்ணுறான். அதாவது மேடையில் எம்ஜிஆர் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது விழுகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுறான். ஆனால் அதுவே சாதகமாகி அந்த நாடகத்தில் எம்ஜிஆர் புகழடைகிறார். ஆரம்ப காலத்தில் அந்த நாடக கம்பெனியில் எம்ஜிஆரும் புகழ்பெற்ற நடிப்பிசை புலவர் கே.ஆர். ராமசாமியும் நண்பர்களாக இருக்காங்க. ஆனால் பரதன் கதாபாத்திரம் தனக்கு கிடைக்காமல் போனதற்கு எம்ஜிஆர் தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு கோச்சிக்கிட்டு பேச்சுவார்த்தையை நிறுத்தினதோட ஒரு எதிரி மாதிரி மாறிடுறாரு கே.ஆர். ராமசாமி அவர்கள். பியு சின்னப்பா கம்பெனியில் இல்லாததுனால எம்ஜிஆர் வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறாரு. ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்கல. லீவில் போயிருந்த அவர் மறுபடியும் திரும்பி வந்தோன்னே மேலே இருந்த எம்ஜிஆர் கடகடன் கீழே சரிஞ்சு வராரு. அதற்குள்ள பழைய நண்பர்கள் எல்லாம் பொறாமையில எதிரியாக வந்து மாறுகிறாங்க. உயர்ந்த நிலை, உயர்ந்த ஸ்தானம் அப்படிங்கிறது எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு தற்காலிகமானது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல இந்த சம்பவங்களை எல்லாம் குறிப்பிட்டாரு. இப்படி எம்ஜிஆருடைய நாடக வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டங்களில் நடந்த பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான செய்திகளை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பாய்ஸ் கம்பெனியில் சேர்ந்ததற்கு பிறகு 8-10 வயசு குழந்தை எம்ஜிஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் கிடையாது. வெறுமனா சோறு மட்டும் வந்து போடுவாங்க. நாடகத்தில் எப்படி நடிக்கிறது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து கற்றுக்கிட்டு இருந்த காலகட்டம். வசனமே இல்லாமல் குரூப்பில் ஒரு ஆளாக நிற்கிற மாதிரியான சின்ன சின்ன வேஷங்களில் எம்ஜிஆர் வந்து நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். ஒரு தனிப்பட்ட வசனம் இருக்கக்கூடிய கதாபாத்திரம் அந்த மாதிரிலாம் அந்த எம்ஜிஆருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. முதல் முறையாக மகாபாரத நாடகத்தில் உத்தரன் கதாபாத்திரம் வந்து அவரை வந்து தேடி வருது. இந்த கதாபாத்திரத்தில் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருடைய நண்பனாக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு பையனுக்கும் விருப்பம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் காளியன்றத்தனம் எம்ஜிஆருக்கு வந்து அதை கொடுத்துறாரு. இது இந்த பையனுக்கு பொறாமையும் கடுப்பையும் ஏற்படுத்துது. இருடா அந்த வேஷத்தில் நடிக்கும்போது உனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் பாலகிருஷ்ணன் காத்து கொண்டு இருக்கிறான். இப்போ அந்த பையன் தான் எம்ஜிஆருக்கு வந்து டைலாக் சொல்லி கொடுக்கணும், ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடணும். இப்போ நாடகம் ஆரம்பிக்கும் போது அந்த பையன் ஒரு சூழ்ச்சி பண்ணுறான். என்னன்னா 2 கால்லையும் இடது கால் ஷூ எடுத்து வந்து மாட்டி விட்டுறான். டைலாக் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே வந்து தடுக்கி உள்ளட்டும் அப்படின்னு சொல்லி. இப்போ நாடகத்தில் என்ன சீன்னா, அர்ஜுனா நடிக்கிறவர் வந்து அம்புகளை எடுத்துகிட்டு வா அப்படின்னு உத்தரன்ட்ட சொல்லும்போது இவர் போய் எடுத்துகிட்டு வந்து ஐயோ பாம்புன்னு சொல்லி கத்தணும் பயந்து அம்புகளை பார்த்து. இப்போ எம்ஜிஆர் இந்த சீனில் நடிக்கும்போது இந்த 2 காலில் இடது பக்க ஷூ இருக்கிறதுனால கீழே வந்து தடுக்கி விழுகிறாரு. அர்ஜுனன் மேலேயே போய் விழுந்துடுறாரு. இதை பார்க்குற மக்கள் எல்லாருமே சிரிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ரசித்து கை தட்டுறாங்க. இப்போ இது என்ன ஆயிடுதுன்னா, எம்ஜிஆர் ரொம்ப உணர்வுபூர்வமாக நடிக்கிறாரு, கீழே விழுந்து எந்திரிச்சு நடிக்குது இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி இது வந்து சாதகமாக ஆயிடுது. இதை பார்த்தோன்னா பாலகிருஷ்ணனுக்கு மறுபடியும் கோவம் வருது. ஆக நம்ம ஒரு சூழ்ச்சி பண்ணாமே அதுலேயும் இவன் தப்பிச்சு மேலே வந்துட்டானே அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த உத்தரன் கதாபாத்திரம் வெற்றி பெற்றோன்னே அடுத்த அகத்தியர் வேஷம் அப்படிங்கிறது தேடி வருது. அது வந்து நிறைய செந்தமிழ்ல டைலாக் இருக்கக்கூடிய ஒரு வேடம். அதில் நடிச்சிட்டு இருக்கிற பையன் லீவு போட்டுட்டு போனதுனால யார் வந்து அகத்தியராக நடிக்கிறது அப்படின்னு இருக்கும்போது ஒரு 5-6 பசங்களுக்கு, குறிப்பாக எம்ஜிஆர் பாலகிருஷ்ணன் எல்லாருக்குமே வந்து அந்த நாடக வசனங்களை வந்து எழுதி கொடுக்குறாங்க. இதில் யார் நல்லா ஒப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வேஷம் அப்படின்னு நாடக கம்பெனியில் தீர்மானிக்கப்படுது. அதுலேயும் பாலகிருஷ்ணனை முந்தி எம்ஜிஆர் அவர்கள் அகத்தியர் வசனங்களை எல்லாம் மிகச்சிறப்பாக பேசி அந்த கதாபாத்திரத்திலும் நடித்து புகழ் பெறுகிறார். அதற்கடுத்து மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் எம்ஜிஆர் வந்து தேடி வருது. அது அவருக்கு ரொம்பவே விருப்பமான ஒரு கதாபாத்திரம். என்னென்னா, எம்ஜிஆருடைய அம்மா எம்ஜிஆர் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததுக்கு பிறகு மடியில் படுக்க போட்டு தலையை அப்படியே கோதி கொடுத்துட்டு நிறைய கதைகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் மிக முக்கியமான ஒரு கதை என்னென்னா, மகாபாரதத்தில் வரக்கூடிய அபிமன்யு கதை. அந்த கேரக்டர் வந்து அவருடைய மனதில் வந்து ரொம்ப ஆழமாகவே பதிஞ்சிருந்தது. அதுவே தேடி வந்தோன்னே எம்ஜிஆர் உற்சாகமாக நடிக்கிறதுக்கு ஒப்புக்கொள்கிறார். அதுலேயும் வெற்றிகரமாக நடித்து பேர் வாங்குறார். இதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து நிரந்தரமான ஒரு குழந்தை நட்சத்திரமாக எந்த கதாபாத்திரத்துக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கம்பெனியில் முடிவு பண்ணுறாங்க. எம்ஜிஆருக்கு பதவி உயர்வு கொடுக்குறாங்க. என்ன பதவி உயர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வரைக்கும் சம்பளமே இல்லாமல் சாப்பாடு மட்டும் போட்டு நாடக கலையை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்படி ஒருத்தர் நடிக்க வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சம்பளத்தை பற்றி பேசுவாங்க. இப்போ எம்ஜிஆருக்கு மாத சம்பளமாக ரூபாய் 5 அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டு பதவி உயர்வு தரப்படுகிறது. குழந்தைகளாக வயிற்று சாப்பாட்டுக்காக அந்த கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த எம்ஜிஆரும் சக்கரபாணியும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறார்கள். இப்போ எம்ஜிஆர் 10 பருவத்துக்கு வந்துட்டார். 13-14 வயசு. அதற்கேற்ற மாதிரியான கதாபாத்திரங்கள் அவருக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் வந்து பார்த்து வியந்த ஒரு பிரம்மாண்டம் யாருன்னா பியு சின்னப்பா அவர்கள். அவருடைய நடிப்பை பார்த்து எம்ஜிஆர் வியக்காத நேரமே கிடையாது. பியு சின்னப்பா மேலே மிகப்பெரிய அளவுக்கு அன்பும் பக்தியும் வைத்திருந்தார். அப்போ வந்து எம்ஜிஆருக்கு வந்து சத்ருகன் கதாபாத்திரம் வந்து கொடுக்குறாங்க ராமாயணத்தில். அப்போ பரதனா நடிக்கிறது யார்
அப்படின்னு கேட்டிங்கன்னா பி.யு. சின்னப்பா. சத்ருகணன் வந்து பரதன் பக்கத்திலே நின்றுட்டு இருக்கணும், ஒரு சில வசனங்கள் தான் வரும். அப்போ பி.யு. சின்னப்பாவுடைய நடிப்பு ஆச்சரியமாக எம்ஜிஆர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருடைய நடிப்பு திறமை வளர்ந்ததற்கு காரணம் பி.யு. சின்னப்பா வந்து பார்த்தது தான். எந்த அளவுக்கு அவர் மீது அன்பு இருந்தது அப்படின்னா, இவர் சத்ருகணன் நடிக்கிறார்ல, இந்த பரதன் பேசக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணியிருந்தார்னா மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தார். நடுவில் பி.யு. சின்னப்பா லீவில் புதுக்கோட்டைக்கு போகிற மாதிரியான ஒரு நிலைமை. இப்போ யார் வந்து பரதனா நடிக்கிறது அப்படின்னு சொல்லி நாடக கம்பெனி முதலாளியும் வாத்தியார் காளியன் ரத்னம், அதே மாதிரி ஸ்டேஜ் மேனேஜர் நன்னே பாகவதர் இவங்கெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க. இப்போ காளியன் ரத்னம் என்ன பண்ணுறாரு, கே.ஆர். ராமசாமியை கூப்பிட்டு நீ தான் பரதனா நடிக்க போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கே.ஆர். ராமசாமி நடிப்பிசை புலவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர். திராவிட இயக்கங்களில் எம்ஜிஆர் சிவாஜிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நடிப்புத்துறையிலேருந்து வந்து ஒரு பெரிய ஆளாக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நடிப்பிசை புலவர் கே.ஆர். ராமசாமி அவர்கள். கம்பெனியில் எம்ஜிஆரும் கே.ஆர். ராமசாமியும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. அதாவது ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே பாயில் படுக்கிறவங்க. எம்ஜிஆருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல வரவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கே.ஆர். ராமசாமி அவர்கள் தான். இப்போ அவரை கூப்பிட்டு இந்த வசனங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ண சொல்கிறாங்க. அவரும் ஒரு வாரமாக மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பி.யு. சின்னப்பா போனவர் திரும்பி வருவாரா மாட்டாரான்னு தெரியாத ஒரு நிலைமை. ஆனால் அவருக்கு பதிலாக இன்னொருத்தரை பரதனா நடிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடாகுதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சால் பி.யு. சின்னப்பா கோவப்படுவார். அவரும் அவருடைய தந்தையாரும் நாடகத்துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள். மற்ற நடிகர்களை மிரட்டுற மாதிரி மிரட்ட முடியாது. ஆனால் நாடகத்தன்னைக்கு கரெக்டாக பி.யு. சின்னப்பா திரும்பி வந்தாராரு. அப்போ காளியன் ரத்னம் வந்து கே.ஆர். ராமசாமியை கூப்பிட்டு இல்லை பி.யு. சின்னப்பா திரும்பி வந்துட்டாரு, நீங்கள் வந்து இந்த வேஷத்தில் வந்து நடிக்க வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து கோபம் வருது. ஏன்னா இவங்களாக தான் கூப்பிட்டு நடிக்க சொன்னாங்க, நான் தேவையில்லாமல் இந்த வசனங்களெல்லாம் உட்காந்து ஒரு வாரமாக மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ பி.யு. சின்னப்பா திரும்பி வந்ததுனால என்னை வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் சோகமாக இருக்கிறார். இப்படியே போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் பி.யு. சின்னப்பா விடுப்பில் அவர் வந்து போகிறாரு. விடுப்பில் போகிறாரு அப்படிங்கிறத விட கொஞ்சம் கோவமாக போகிறார். ஏன்னா பி.யு. சின்னப்பாவினுடைய உறவினர் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தந்தி வருது. ஆனால் அவர் இல்லைன்னா நாடகம் நடக்காமல் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நாடக கம்பெனிக்காரங்க வேணும்னே இதை வந்து மறைச்சிட்றாங்க. அதனால் பி.யு. சின்னப்பா கோபமாக போயிடுறார். இப்போ அவரை விட்டுட்டு போனால் இந்த பரதன் கதாபாத்திரத்தில் யாராவது ஒருத்தவங்க தொடர்ந்து நடிச்சே ஆகணும். இப்போ ஏற்கனவே காளியன் ரத்னம் வந்து கே.ஆர். ராமசாமிக்கு அந்த வசனங்களை எல்லாம் கொடுத்து மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்காரு இல்லையா, நீயே மறுபடியும் நடி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஏற்கனவே கேவலப்பட்டது போதாதா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட வேறு வழி இல்லாமல் கே.ஆர். ராமசாமி பரதனாக நடிக்க வந்து ஒப்புக்கொள்கிறார். இது வந்து முதலாளிக்கு வந்து தெரியாது. முதலாளி எம்ஜிஆரை கூப்பிட்றாரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு கதாபாத்திரத்தை அகத்தியர் கதாபாத்திரம் கொடுத்தது எம்ஜிஆர் வந்து நல்லா பண்ணார், சத்ருகணன் நல்லா பண்ணாருன்னு தெரியும். இப்போ முதலாளி வந்து பரதன் கதாபாத்திரத்தை நீ நடிக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே நான் நல்லா நடிப்பேனே அப்படின்னு சொல்லி அந்த எல்லா வசனங்களையும் எம்ஜிஆர் வந்து பாடமே கொடுக்கல, அப்படியே சொல்லி காமிக்கிறார். உடனே முதலாளிக்கு சந்தோஷம். அப்போ நீ நடி அப்படின்னு இவர் சொல்கிறார். முதலாளி ஒருத்தரையும் நாடக கம்பெனி வாத்தியார் ஒருத்தரையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ இது வந்து இந்த தகவல் வந்து காளியன் ரத்னத்துக்கு போனோன்னே அவர் என்ன பண்ணுறார், சரி நீங்கள் 2 பேருமே மனப்பாடம் பண்ணுங்க, நீ ஒரு நாள் பரதனா நடி, நீ ஒரு நாள் பரதனா நடி அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறார். இது முதலாளிக்கு தெரியாது. ஒரு நாள் நாடகத்துக்கு பயிற்சி நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து பார்க்குறாரு கே.ஆர். ராமசாமி இந்த பரதன் கதாபாத்திரத்துக்கான வசனங்களை எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. உடனே எம்ஜிஆரை கூப்பிட்டு நான் தானே உன்னை நடிக்க சொன்னேன், அவர் ஏன் பயிற்சி எடுக்கிறாரு அப்படின்னு கேட்டோன்னா எம்ஜிஆர் நடந்ததை சொல்லியிருக்கிறார். உடனே காளியன் ரத்னத்தை கூப்பிட்டு பி.யு. சின்னப்பா லீவில் போயிருக்காரு, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடுவார், அந்த கதாபாத்திரத்துக்கு ஏன் நீங்கள் இத்தனை பேர் தயார் பண்ணுறீங்க, ராமச்சந்திரனே நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிறார். இதை கே.ஆர். ராமசாமி அவர்கள் தவறாக புரிஞ்சுக்கிறார். இப்போ எம்ஜிஆருக்கும் முதலாளிக்கும் இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கத்தை பயன்படுத்தி தன்னுடைய செல்வாக்கை காமிச்சிட்டாரு. இப்போ வந்து தன்னுடைய கதாபாத்திரம் தன்னிடமிருந்து மீண்டும் பிடுங்கப்பட்டதற்கு 2வது முறை அந்த அவமானத்தை சந்தித்ததுக்கு எம்ஜிஆர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கோச்சிக்க ஆரம்பிக்கிறார். இவர் கோவமாக இருக்கிறார் அப்படிங்கிறது எப்படி எம்ஜிஆருக்கு தெரியுதுன்னா, பழைய மாதிரி பேச மாட்டேங்கிறாரு, வந்து ஒரு இடத்துக்கு வந்தால் அங்கே இருந்து அவர் எந்திரிச்சு போகிறது, ஒழுங்காக பேச்சு கொடுக்காம போகிறது, முகத்தை காட்டுறது, இதெல்லாம் பார்த்தோன்னா எம்ஜிஆருக்கு வந்து சங்கடம் வருது. ஆனால் தன் மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் புரிய வைக்க முயற்சி பண்ணலை. இதை பற்றி எம்ஜிஆர் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னால், நான் வந்து இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை யாராவது தவறாக புரிஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை உங்களோட எண்ணத்தை மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இல்லைனா சரியான சந்தர்ப்பம் பார்த்து உங்கள் மேலே தான் தவறு, என் மேலே தவறு இல்லை அப்படிங்கிறத வந்து நிரூபித்து அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுவேன். ஆனால் அது நான் இளமையாக இருந்த காலம். யாராவது என்கிட்ட வந்து விரோதம் பாராட்டுனா நீ மட்டும்தான் ஆளா, நானும் தான் ஆளு அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்குற ஒரு புத்தி எனக்கு இருந்ததுனால நான் கே.ஆர். ராமசாமியை பெருசாக வந்து நான் சமாதானப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் இதே வந்து எழுதுறாரு. ஆனால் இவங்க 2 பேத்துக்குமான அந்த பிளவு அப்படிங்கிறது இதிலிருந்து கிடையாது, நாரதர் வேடத்தில் நடக்குது. இப்போ நாரதர் வேஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் பாடக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அதில் வந்து பாட்டு பாடக்கூடிய ஒரு பையனுக்கு திடீர்னு தொண்டை கட்டிடுது. நாடகத்தன்னைக்கு காலையில் அந்த பையன் முதலாளியை சந்தித்து சொல்கிறான், என்னால் வந்து இந்த மாதிரி பாட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த உடைகளை எல்லாம் கலட்டி முதலாளிகிட்ட வந்து கொடுக்குறான். இப்போ முதலாளிக்கு என்ன வருது அப்படின்னா, வழக்கம் போல் ராமச்சந்திரனுக்கு எல்லா வசனங்களும் தெரியும்.
நாரதர் கதாபாத்திரமும் இவனே நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாரு. அது சம்பந்தமான பாடல்கள் வசனங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னோன்னா முதலாளி சந்தோஷப்பட்டு அந்த உடைகளை எல்லாம் எம்ஜிஆர்ட்ட கொடுத்துறாரு. சரி நீ போய் தயாராகு அப்படின்னு சொல்லி. இப்போ எம்ஜிஆர் மேக்கப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் காளியன் ரத்னம் வந்து நாரதருக்கான வசனங்களை எல்லாம் K.R. ராமசாமி கிட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து சந்தன மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிறார் அந்த கெட்டப்புக்காக. இப்போ எம்ஜிஆர் கிட்ட வந்து அந்த பையை கொடு அப்படின்னு கேட்டோன்னா எம்ஜிஆர் சொல்கிறார், இல்லை முதலாளி வந்து என்னையே தான் நாரதராக நடிக்க சொல்லியிருக்காரு அப்படின்னோன்னா K.R. ராமசாமிக்கு மறுபடியும் கோவம். ஏற்கனவே ஒரு தடவை அவமானத்தை சந்தித்தேன், ரெண்டாவது தடவை ஒரு தடவை அவமானத்தை சந்தித்தேன், மூணாவது தடவை அசிங்கப்படுத்த போகிறாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறார். காளியன் ரத்னமும் எம்ஜிஆர்கிட்ட கேட்டிருக்காரு, நான் தான் யார் எந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறேன்னு சொல்லி முடிவு பண்ணுவேன், என்னை விட்டுட்டு ஏன் நீ நேரடியாக முதலாளியை போய் பார்த்து வேஷம் வேணும்னு கேட்குற அப்படின்னு அவரும் கோபமாக கேட்டிருக்கிறார். உடனே எம்ஜிஆர் நடந்தது சொல்லியிருக்காரு, நானாக எதுவும் கேட்கல, முதலாளியை தான் கூப்பிட்டாரு, நாரதர் கதாபாத்திரத்துக்கு வசனம் பாடலாம் தெரியுமான்னு கேட்டார், நான் சொன்னேன், அவர் தான் நடிக்க சொன்னார் அப்படின்னா இப்போ முதலாளி சொல்லிய ஒரு ஆளை மாற்ற முடியாது இல்லையா, அதனால் காளியன் ரத்னம் வேண்டா விருப்பா எம்ஜிஆரே அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க சொல்லிட்டு K.R. ராமசாமியை சமாதானப்படுத்துகிறாரு. இருந்தாலும் அவருக்கு வந்து கோபம் குறையலை, சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. சரி அதுக்கப்புறம் அவரை வந்து சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நாடகம் முடிஞ்சோடனே எல்லாரும் K.R. ராமசாமியை தேடுறாங்க. K.R. ராமசாமி நாடக கோட்டையிலேயே இல்லை. நாடக கம்பெனியை விட்டு காணாமல் போன K.R. ராமசாமி என்ன ஆனார் அப்படிங்கிறது சில நாட்களுக்கு பிறகு தெரிய வந்தது. TKS சகோதரர்கள் நடத்திய ஒரு நாடக மன்றத்தில் போய் அவர் சேர்ந்துறாரு. அதுவும் ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அங்கே மிகச்சிறந்த கதாபாத்திரங்கள் அவர் நடிக்கிறதாகவும் ரொம்ப புகழடைந்து பெரிய ஆளாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் இவங்களுக்கு வந்து தகவல் வருது. K.R. ராமசாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர், நடிப்பேசி புலவர் அப்படின்னு சொல்லி புகழப்பட்டவர். அவருடைய வரலாறுங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேருக்கு தெரியாது. எம்ஜிஆர் சிவாஜி வந்து திராவிட இயக்கங்களுக்கு வரதுக்கு முன்னாலேயே ஒரு முன்னோடி நடிகராக திராவிட இயக்கத்து அரசியலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் K.R. ராமசாமி அவர்கள். தான் நடிப்பின் மூலமாக சம்பாதித்த பெரும் பணத்தை திராவிட இயக்கங்களுக்காக வந்து அவர் வந்து கொடுத்தவர். ஆனால் அவருடைய பேர் இன்றைக்கி வரலாறில் மீண்டும் உச்சரிக்கப்படுவதே இல்லை. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் எம்ஜிஆரோடு ஏற்பட்ட போட்டியின் காரணமாக அவர் நாடக கம்பெனியை விட்டு வெளியேறினார் அப்படிங்கிறது அவருடைய வரலாறு. இப்போ அவரும் இல்லை, P.U. சின்னப்பாவும் இல்லை. அப்படிங்கும்போது எம்ஜிஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்கலை. இப்போ எம்ஜிஆர் முக்கிய நடிகர் ஆகிட்டார் அப்படிங்கிறதுனால அவரை வந்து கம்பெனி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது இடத்துல அல்லது ஒரு பொது வீட்டில் வந்து தங்க வைக்கப்பட்டிருப்பாங்க. நாடக கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, மற்ற பணியாளர்கள், சாதாரணமான நடிகர்கள், இந்த மேக்கப் இதில் வந்து உதவி செய்கிறவங்க, இப்படி எல்லாரும். ஆனால் கம்பெனி வீடுன்னு ஒன்று இருக்கும். நாடக கம்பெனி முதலாளி, அதே மாதிரி ஸ்டேஜ் மேனேஜர், நாடக வாத்தியார் காளியன் ரத்னம், ராஜபாட்டு நடிகர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வீட்டில் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து தனியாக ஸ்பெஷல் சமையல் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ எம்ஜிஆரை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே எம்ஜிஆருக்கு வந்து இப்போ கொஞ்சம் வந்து அகம்பாவம் அதிகமாகிடுச்சு. தான் ஒரு பெரிய ஆள், நம்ம மற்றவங்களெல்லாம் ஒரு திறமைசாலி அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரும் இல்லையா, அது எனக்கும் வந்தது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் எழுதுறாரு. இப்போ அந்த பொதுவாக தங்கியிருக்காங்க இல்லையா நாடக நடிகர்கள், சாதாரண பணியாளர்கள், இவங்களோட போய் உட்காந்து பேசுறது, அவங்களோட சகஜமாக பழகிறது, இதெல்லாம் வந்து எம்ஜிஆருக்கு வந்து கூச்சத்தை கொடுக்குது. தொட்டு பேசாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து எம்ஜிஆர் வந்து பேசுகிறாரு. புது பணக்கார மாதிரி இப்படி மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய நண்பர்கள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் மேலே கோவப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விலக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த எம்ஜிஆர் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் ரொம்ப நாள் நீடிக்கலை. ஏன்னா P.U. சின்னப்பா இல்லாததுனால தானே எம்ஜிஆருக்கு இந்த முக்கியத்துவம் இருக்குது. அதாவது P.U. சின்னப்பா என்கிற சூரியன் இல்லாததுனால எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு நிலா சூரியனாக நடித்து கொண்டு இருந்தது. P.U. சின்னப்பா மறுபடியும் ஒரு கட்டத்தில் கம்பெனிக்கு திரும்பி வருகிறாரு. எம்ஜிஆருக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கம்பெனி வீட்டிலிருந்து அவர் வந்து வெளியேற்றப்பட்டு மற்ற எல்லாருமே தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்து சேருகிறார். இப்போ இதுக்குள்ளே எம்ஜிஆருடைய வளர்ச்சியை பார்த்து அவருடைய குணத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை பார்த்து எல்லாரும் கோவமாக இருந்தாங்களே, இந்த பழைய நண்பர்கள்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து சேர்த்துக்க மாட்டேறாங்க. அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்க, எதிரிகளாக மாறிட்டாங்க. இப்போ தான் எம்ஜிஆருக்கு வந்து வாழ்க்கை புரியுது. நம்ம வந்து இந்த நாடக கம்பெனியில் ஏற்பட்ட போட்டினால் ஒரு மிகச்சிறந்த நண்பர் K.R. ராமசாமி வந்து இழந்தோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போனதுனால எப்படி நடந்துக்கணும்னு தெரியாமல் நிறைய நண்பர்களை வந்து நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். இதை பற்றி எம்ஜிஆர் என்ன எழுதுறார் அப்படின்னா, உயர்ந்த ஸ்தானம், உயர்ந்த நிலை அப்படிங்கிறது எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு ஆணவத்தை கொடுக்கக்கூடியது, அதோட எவ்வளவு தற்காலிகமானது, எப்போ வேணாலும் கீழே விழுந்துடலாம் மேலே போனோம் அப்படின்னா, அதை வந்து நான் வந்து வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் இதை குறித்து எழுதுகிறார். இப்படி அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை அப்படிங்கிறது பல ஏற்ற இறக்கங்களும் துன்பங்களும் நிறைந்ததாகத்தான் இருந்தது. எல்லாத்தையும் கடந்து வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர் தான் எம்ஜிஆர். அவர் எப்படி வெற்றி அடைந்தார் அப்படிங்கிற அந்த செய்தி ரொம்பவே சுவாரஸ்யமானது. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த வாழ்க்கை சரித்திரத்தை, அந்த சுவாரஸ்யமான அத்தியாயங்களை நம்ம அடுத்தடுத்த காணொளிகளில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் அடுத்த காணொளியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.